ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ முகம் மலர்ந்து புன்னகைக்கும்படியும் பூரித்து குளிர்ச்சி அடையும்படியும் உனக்கு ஒரு இனிப்பான செய்தியை சொல்ல போறேன். ஆம் என் செல்லமே, இத்தனை நாளா யாருமே உன்னை கை தூக்கி விடவும் வரல, உன் கஷ்டத்துக்கு ஆறுதல் சொல்லவும் வரல. இப்போது எல்லாரும் எல்லாமும் உன்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு தான் உன் வாழ்க்கையில உயர்வையும் வெற்றியையும் காசு பணம் சந்தோஷம் செல்வம்னு அனைத்தையுமே அள்ளி கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இங்கு உனக்குன்னு ஒரு நல்ல வழி சொல்ல யாருமே வரலேனாலும் நீ ஏதாவது ஒரு தப்பு செய்யும் போது உன் குறைய சரியாக கண்டுபிடிச்சு உன்னை மட்டம் தட்டி பேசுறதுக்கு இந்த உலகமே மொத்தமாக உன்னை தேடி கூடி வந்து நிற்பாங்க. இத்தனை நாளாக உன்னை குறை சொல்லி சந்தோஷப்பட்ட இதே உலகம் இப்போது உன் நிறைகளை பற்றி பேசி உன்னை நல்லவன்னு வாயார பாராட்டும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். இத்தனை நாளாக யாரெல்லாம் உனக்கு எதிராக இருந்து எதிரியாக தெரிஞ்சாங்களோ அவங்களே இப்போது உனக்கு ஆதரவாக இருந்து அற்புதமாக உன்னை பாராட்டும்படி நான் அற்புதங்களை செய்ய போகிறேன் செல்லமே. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லார் மனசுலையும் கஷ்டங்களும் காயங்களும் கவலைகளும் இருந்தாலும் எல்லாருமே அதை வெளிப்படுத்துகிற விதம் வேறு வேறு விதமாக இருக்குது. ஓ மனசுலையும் கஷ்டங்களும் காயங்களும் இருந்தாலும் சில நேரங்களில் கண்ணீர் விட்டு கவலைப்படுற, சில நேரங்களில் எதையுமே வெளிக்காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிற. நீ கண்ணீர் விட்டு வருத்தப்பட்டாலும் சரி, அல்லது புன்னகையால் அதை மூடி மறைச்சாலும் சரி, அனைத்தையுமே அறிந்தவளாக உன் காயங்களையும் கஷ்டங்களையும் புரிஞ்சவளாக இந்த வராகியம்மா எப்போதுமே இருக்கத்தான் செய்கிறேன் என் செல்லமே. இப்போ நடக்க போகிறத பொறுத்திருந்து பாரு. இனிமே நடக்கிறது எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். யாரெல்லாம் வந்து உன் தலைவிதி இப்படி தான், அதனால தான் நீ கஷ்டப்படுற, இனிமே ஒன்றும் செய்ய முடியாது, உன் விதி இப்படிதான்னு சத்தம் போட்டு சொன்னாங்களோ அவங்க முன்னால் இப்போ நீ போய் சத்தம் போட்டு சொல்லு. எத்தனை சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னை தாங்கி பிடிக்கவும், என் கஷ்டத்தை போக்கி எனக்காக நான் ஆசைப்பட்டு கேட்டதை கொடுக்கவும் என் வராகியம்மா எனக்கு துணையாக வந்திருப்பாங்கன்னு. ஆமியன் செல்லமே, இப்போது உனக்கு துணையாக நான் இருந்து எதை செஞ்சா நீ சந்தோஷப்படுவியோன்னு அதையெல்லாம் செஞ்சு கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். யாரை விடவும் நீ கீழே அவ்வளோ ஆளும் கிடையாது. யாரை விட ஏளனம் செஞ்சு மட்டமாக பேசக்கூடிய அளவுக்கு நீ தாழ்வான பிள்ளையும் கிடையாது. தகுதியும் திறமையும் அறிவும் புத்தி கூர்மையும் பெற்ற உண்மையான நல்ல பிள்ளையான உன்னை யாரும் எதுவும் சொல்லும்படியோ செய்யும்படியோ நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. எப்போவுமே உன்னை விட இன்னொருத்தர் கீழ்நிலையில் இருந்தாலும் சரி, அல்லது உன்னை விட கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி, ஒருபோதும் ஏளனமாக பார்க்காதே, ஏளனமாக பேசாதே. ஏன்னா காலம் மாறும்போது என்ன நடக்கும்னு இங்கு யாருக்கும் தெரியாதல்லவா. இப்போது அப்படித்தான் ஒரு விஷயம் நடக்க போகுது. யாரெல்லாம் உன்னை தாழ்த்தி பேசினாங்களோ, யாரெல்லாம் உன்னை தவறாக மட்டம் தட்டி பேசினாங்களோ அவங்க முன்னால் உன்னை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகிறேன். அவங்களால எதுவுமே செய்ய முடியாமல் கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இப்போது உருவாக போகுது என் செல்லமே. உன்னை எதுவுமே செய்யவும் முடியாமல், உன்னை தோக்கடிக்கவும் முடியாமல், அவங்கள விட நீ நல்ல ஆளாக திறமையுள்ள ஆளாக இருக்கிறன்ற ஒரே காரணத்துக்காக தானே வேணும்னே உன்னை மட்டம் தட்டி விமர்சனம் செஞ்சுக்கிட்டும், உன் முதுகில் குத்திக்கிட்டும், மனசை காயப்படுத்திக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருந்தாங்க. இப்போது அவர்கள் முன்பாகவே என்றென்றைக்கும் நீதான் உயர்ந்த பிள்ளைங்கிறத அவர்களுக்கு உணர்த்த போகிறேன். ஆம் என் செல்லமே, மட்டம் தட்டி உன்னை குறை சொன்ன வாய்கள் எல்லாம் இப்போது நிறைவாய் உன்னை பற்றி பேசும்படி உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க போகிறேன். நீ சந்தோஷத்தில் திக்கு முக்காடும்படி உனக்கான நல்லதை, நீ என்கிட்ட வேண்டி கேட்டதை உனக்காக செஞ்சு தரப்போறேன் என் செல்லமே. எது உனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டியோ இத்தனை நாளாக அது உனக்கு கிடைக்காம விலகி போய்கிட்டே இருந்தது. எது வேணாம்னு நினச்சியோ அது உனக்கே வந்து சேர்ந்துச்சு. இப்போது இத்தனை நாளாக இப்படி எதிரும் புதிருமாக நடந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகி உனக்கானதை நீ ஆசைப்பட்டது போலவே உன் கைகளில் தரப்போகிறேன். உன் வாழ்க்கை எப்படி இருந்தால் உனக்கு மகிழ்ச்சி நீ நினச்சியோ அந்த மகிழ்ச்சிக்குரிய அழகான வாழ்க்கையவே உனக்கு அமைச்சு தரப்போகிறேன் செல்லமே. நீ தேவைக்காக மட்டுமே என்னை தேடி வராம உன் தேவையே நான் தான்னு என்ன நினை.
எப்போதுமே என்கிட்ட சும்மா பிரார்த்தனை செய்யணும், வேண்டுதல் வைக்கணும்னு மட்டுமே என்னை நினைக்காம வராகியம்மா வராகியம்மான்னு என் நாமத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளாக, உன் தேவையே நான் தான் என்னை நினைக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தீனா நான் எல்லா அற்புதங்களையும் உன் வாழ்க்கையில் செஞ்சு காட்டுவேன் என் செல்லமே. உன்னை மனம் நோகும்படி பேசுகிறவங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். யாரெல்லாம் உன்னை கண்ணீர் விட வச்சாங்களோ இப்போது அவர்களுக்கும் நான் ஒரு வழி செய்ய போகிறேன். எப்போவுமே உன் மனசில் ஒரு சொல்ல முடியாத சோகம் இருக்குது. அது ரொம்ப நாளாக உன் வாழ்க்கையில் இருந்தது தானே. நீ அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு எல்லாத்தையும் கடந்து வந்துக்கிட்டு இருந்த. ஆனால் இப்போது உன் பொறுமைக்கான பொக்கிஷமாக உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கொடுத்து உன் கண்ணீரை தொடச்சி உன் புன்னகையவே உன் பொன்னகையாக நான் மாற்ற போகிறேன். ஆம் என் செல்லமே. உனக்கு யாரெல்லாம் மன கஷ்டத்தை உருவாக்குனாங்களோ அவர்களே பார்த்து வியக்கும் அளவுக்கு உன் வளர்ச்சி இருக்க போகுது. இத்தனை நாளாக கஷ்டப்பட்ட நீ எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை பெற்று தீர்க்கமான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை பார்க்க போகிறாய் என் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ நிறைய கசப்பான அனுபவங்களை பார்த்துட்ட, கஷ்டமான விஷயங்களை அனுபவிச்சிட்ட. அதனால தான் இப்போது இந்த வராகியம்மா நானும் பிரபஞ்சமும் சேர்ந்து சில இனிப்பான நல்ல நிகழ்வுகளை உன் வீட்டில் நடத்த போகிறோம். அதனால நீ எப்போதுமே எண்ணத்தில் நேர்மறை சிந்தனைகளோட நல்ல விஷயத்தை பற்றியே யோசி. இந்த காலகட்டத்தில் இப்போது நீ வெற்றியடைஞ்சு மகிழ்ச்சியாய் வாழப்போகிற சூழ்நிலையில் எல்லா கசப்பான அனுபவங்களையும் மறந்துட்டு வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அதை பற்றி மட்டுமே நேர்மறையாக சிந்தனை செய்தால் போதுமென் செல்லமே. இனி உன் எண்ணம் எல்லாத்திலுமே நடக்க வேண்டிய நல்லதை பற்றி மட்டுமே யோசி. உன் வீட்டில் நீயும் மகிழ்ச்சி அடைஞ்சு உன் வீட்டில் உள்ளவங்களும் சந்தோஷப்படும்படி எல்லா நல்லதையும் நான் நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. அடுத்தவங்க உன் மனசில் உண்டாக்கின காயங்களையும் கஷ்டங்களையும் சும்மா மனசில் சுமந்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. எது முக்கியம் எது தேவையற்றதுன்னு யோசித்து தேவையில்லாதது தூக்கி போட்டுட்டு தேவைப்படக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் மனசில் வச்சுக்கோ என் செல்லமே. அதுவும் இந்த வராகி அம்மாவும் கூட இருக்கும்போது நீ எல்லாத்தையுமே எதிர்கொள்ள தயாராக இருக்கலாம். சில உறவுகளிடம் நீ எல்லாத்தையும் சரின்னு விட்டு கொடுத்து அனுசரித்து பொறுத்து போகிற வரைக்கும் உன்னை நல்லவன்னு ஒத்துக்குவாங்க. எப்போது நீ அவங்க செய்கிறது தப்புன்னு எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறியோ அப்போதே உன்னை கெட்டவன்னு சொல்லி உன்னை விலக்கி வைக்கவும் முயற்சி செய்வாங்க. நல்லவங்க கூட இருக்கிறது நல்ல விஷயம். கெட்டவங்க இப்படி உன்னை ஒதுக்கி வைக்க விலக்கி வைக்க நினச்சாங்கன்னா நீயாகவே மனம் மகிழ்ந்து அவர்களை விட்டு விலகி நின்றுவிடு. இந்த வராகி அம்மா கூடிய சீக்கிரமே நீ கேட்டது போலவே உனக்கான வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன். உனக்கு பிடிச்ச வாழ்க்கையே கிடச்சி நீ மகிழ்ச்சியாக மன நிம்மதியோட வாழும்படி செய்ய போகிறேன் என் செல்லமே. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையும்படி இந்த வராகி அம்மா அருளும் ஆசையையும் உனக்கு கொடுக்க போகிறேன். என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் துணையாக இருப்பேன் என் செல்லமே. நீ என்னை கூப்பிடுறதுக்கு முன்பாகவே நான் உன் பக்கத்தில் வந்துட்டேன். ஏன்னா உன் மனசில் இருக்கக்கூடிய கவலை என்னன்னு எனக்கு தெரியும். இனிமே நீ பயப்படவே வேணாம். இப்போ உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. எந்த விஷயம் உனக்கு நடந்தால் நீ சந்தோஷப்படுவியோ அந்த இனிப்பான செய்தியை, இனிமையான விஷயத்தை தான் உன் வாழ்க்கையில் அரங்கேற்ற போகிறேன். இனிமே எல்லா நாளும் நல்ல நாள்தான். எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரமாக இருக்க போகுது என் செல்லமே. நீ மனமுருகி கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் இப்போது நான் உனக்காகவே நிறைவேற்ற போகிறேன். மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் அவ்வப்போது வருகிற விஷயங்களை அவ்வப்போதே அனுபவித்து கடந்து வந்துடணும். கஷ்டமும் நஷ்டமும்னு எல்லாத்தையும் தாண்டி வாழ பழகிக்கிட்டாதானே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு நாள் காலையில் விடியும் போதும் இன்னைக்கு இதை செய்யணும், இன்னைக்கு அதை செய்யணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு சில எதிர்பார்ப்புகளோடு தான் வாழ்க்கையை தொடங்குற. ஆனால் அந்த நாள் முடியும் போது சில விஷயம் நடக்குது, சில விஷயம் நடக்காமல் போகுது, சில விஷயம் ஜெயிக்குது, பல விஷயம் தோற்று போகுதுன்னு ஒவ்வொரு நாளும் பல அனுபவங்களோடு தான் உன் வாழ்க்கை முடிகிறது. ஆனால் உன் வாழ்க்கைக்கான முழு கதையும் உனக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் முக்காலத்தையும் அறிந்த இந்த வராகி அம்மா, உன் வாழ்க்கையை பற்றின முழுசையும் தெரிஞ்ச இந்த வராகி அம்மா,
நிச்சயமாக உனக்கான நல்லதை சீக்கிரமே நடத்த தான் போகிறேன் என் செல்லமே. நீ 100 முறை மனமுடைந்து போனாலும் 1000 முறை மறுபடியும் உன்னை எழுந்து நிற்க வைப்பேன். எத்தனை முறை என்ன கெட்ட விஷயம் நடந்தாலும் அத்தனை முறையும் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய வலிமையையும் எல்லாத்தையும் சரி செய்ய முடியுன்ற அந்த நம்பிக்கையும் உனக்காக நான் தருவேன். கடைசியில் ஒரு கட்டத்தில் என் அற்புதத்தால் உன் வாழ்க்கையையும் அழகாக ஆக்கி கொடுத்துடுவேன் என் செல்லமே. யாரோ உனக்கு சூழ்ச்சி செஞ்சு உன்னை ஏமாற்றி பெறக்கூடிய வெற்றி நிலையாக நிற்காது. சூட்சுமத்தால் அடையும் வெற்றியே எப்போதும் நிலையானது. நீ எப்போவுமே சூட்சுமமாக எப்படி நடந்துக்கணும், எப்படி பொறுமையை பொக்கிஷமாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கடந்து வரணுங்கிற அந்த விஷயத்தை கற்றுக்கோ. வாழ்க்கையின் சூட்சுமமும் ரகசியமும் என்னங்கிறத நான் உனக்கு தினமும் சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன். எப்போதுமே யாரையுமே ஏமாத்தியோ பழி வாங்கியோ சூழ்ச்சி செஞ்சோ அழிக்க நினைக்காத. நல்லதையே செஞ்சு வாழ்க்கைக்கான ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சினா எந்த ஏமாற்றமும் இல்லாத நீ எதிர்பார்த்த வாழ்க்கையவே நிம்மதியாக உன்னால் வாழ முடியும். எப்போவுமே உறவுகள் சொந்த பந்தம்னா விட்டு கொடுத்து போகலாம். ஆனால் நீ விட்டு கொடுத்தும் உனக்கு மதிப்பில்லைன்னு தெரியும் பட்சத்தில் அவர்களை மதிக்காமல் விட்டுட்டு கடந்து வர தயாராகு. ஏன்னா நீ சொந்தம் பந்தம் உறவுன்னு விட்டு கொடுத்து போகிற. ஆனால் அதை விட உன் தன்மானம் இந்த தாய்க்கு முக்கியமல்லவா? ஒரு தாயாக நான் இருந்து என் பிள்ளையான உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்க தான் ஆசைப்படுறேன். உன் பிரார்த்தனைகள் எல்லாம் என் காதில் விழுந்துருச்சு. உன் மனசில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் சீக்கிரமே நான் சரி செஞ்சிடுறேன் என் செல்லமே. நீ நினச்சதுக்கும் மேலாகவே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். இனி ஒவ்வொரு நாளும் ஒளி பொருந்திய சந்தோஷமான சிறப்பான ஜொலிப்பான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என் செல்லமே. எது தேவைங்கிறத விட எது தேவையில்லைங்கிறதுல நீ தெளிவாக இரு. ஏன்னா நீ பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் நல்லது கெட்டது எல்லாமே நிறைய கலந்துருக்கும். அதில் தேவைன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதற்கு பதிலாக எது தேவையில்லைங்கிறதுல முதல்ல தெளிவாக இரு. தேவையில்லாததை ஒதுக்கி வச்சிட்டாலே தேவைக்குரிய விஷயங்களை மட்டும் நேர்மறை எண்ணங்களோட நீ சேர்த்து வச்சுக்கலாம் அல்லவா? எப்போதுமே எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களையும் அடுத்தவனுக்கு கெட்டது நினைக்கிறவங்களையும் அடுத்தவங்களை பழிவாங்கணும்னு சொல்கிறவங்களையும் அடுத்தவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய எண்ணம் உள்ளவர்களையும் பாரபட்சமின்றி உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிடு. நீயும் எப்போதும் நேர்மறை ஆற்றலோடு இரு. உன் கூட இருக்கிறவங்களையும் நேர்மறை எண்ணம் கொண்டவர்களாக இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா நீ செய்யக்கூடிய விஷயங்களும் நீ எடுக்கக்கூடிய முடிவுகளும் நிச்சயம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் தானாகவே நேர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களாக மாறி உன்னை வருடத்திலிருந்தே உன் மனக்குழப்பங்களும் கவலைகளும் எல்லாமே மறைஞ்சு போய் உன் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும்படி இந்த வராகி அம்மா அற்புதம் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த சவாலாக இருந்தாலுமே கூட இந்த வராகி அம்மாவின் பேரை சொன்னீனா எல்லா இடர்களும் உன்னை விட்டு விலகி போயிடும் என் செல்லமே. வஜ்ரகோஷம் அதாவது சிம்ம வாகினின்னு என் பேரை நீ சொல்லும் போதே சிங்க கர்ஜனையோட உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் என்னை பார்த்து பயந்து ஓடிடும். உனக்கு என்ன வேணும்னு உன்னை விட அடுத்தவங்களுக்கு தெரியவா போகுது? உனக்கு வேணுங்கிறத நீ என்கிட்ட வந்து கேளு. யாரிடமும் கேட்டு கையேந்தி நிற்காதே. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த அழகான அற்புதமான வாழ்க்கையை நானே உனக்கு கொடுக்குறேன்.